Hi everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான சில டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கவுண்ட் மீ இன், அதாவது என்னையும் நீயே சேர்த்துக்கப்பா. ஒரு விஷயத்துல நீங்க ஒரு பர்ச்சேஸ்க்கு போறீங்கன்னா அப்ப நீங்க சொல்லும்போது கவுண்ட் மீ இன் அப்படின்னா என்னையும் நீங்க இதுல சேர்த்துக்கங்க. ஒருவேளை விளையாடுறாங்கன்னா என்னையும் நீங்க இந்த விளையாட்டுல சேர்த்துக்கங்க. அடுத்த செகண்ட் ஒன், டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. ஒரு பிரச்சனை நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ திட்டிட்டீங்களோ அல்லது ஒரு கேஷுவலா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டீங்கன்னா டோன்ட் டேக் இட் இன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னா டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன், he fell down on her mother's feet and cried. இங்க fell down on her mother's feetனா அவங்க அம்மாவுடைய கால்ல மேல விழுந்து என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அந்த கால்ல விழுந்து அழுவாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ நிறைய இந்த சினிமால இருக்கக்கூடிய சீன்ஸ் வரும். ஸோ அதான் fell down on அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான phrasal verb. அடுத்து, the thieves divided the loot into equal shares. இங்க லூட் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா, இந்த கொள்ளையடிச்சுட்டு வந்த பணத்தை பூரா எல்லாரும் பகிர்ந்து கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க திருடர்கள் எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பகிர்ந்து கொண்டார்கள் சொல்லும்போது நம்ம சொல்லும்போது டிவைடட், அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம்னா லூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து, we need to line up a meeting with CEOs of the two companies. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிஇஓ அப்படின்றது யாருன்னா ரெண்டு இரு தரப்பினல் ஹெட், அதாவது தலைமை அதிகாரிகள் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள எல்லாமே ஆர்கனைஸ் பண்றது தான் லைன் அப் அ மீட்டிங் அப்படின்னு சொல்றது. லைன் அப் அப்படின்றது மீனிங் வேற நினைச்சிடாதீங்க, ஆர்கனைஸ் பண்றது. அடுத்து, she is a short tempered. It is lesser known side of her. இந்த லெசர் நோன் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு நபருடைய கேரக்டர் ஃபுல்லா அவங்களுக்கு தெரியாது. சில கேரக்டர்ஸ் மறைபொருளா இருக்கும், ஃபெமிலியரா தெரியாம இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிரும். பட் உள்ளான ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவங்க ரொம்ப முன்கோபி, அதாவது ஷார்ட் டெம்பர்னு சொல்லப்படுது. இங்க லெசர் நோன் சைட்னா நிறைய பேருக்கு அதை மறைச்சிட்டு அதை ஃபெமிலியர் ஆக்காம வச்சிருக்குது, அதுதான் லெசர் நோன். சரியா. அடுத்தது, ஐ பாட் இட் ஆன் அமேசான் இல்லைன்னா அட். ஏன் நம்ம இங்க இடத்துல அட் போடல? ஏன்னா அமேசான் அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்னால நீங்க அதுக்கு ஆன் தான் போடணும். ஸோ இங்க நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்கன்னா, டைரக்டா போறீங்கன்னா ஆஃப்லைன் பர்ச்சேஸ்னா அட் போத்தீஸ்னா அட் ஏதாவது ஒன்று நீங்க போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, 8th one, they haven't let me down. அதாவது டிசப்பாயிண்ட் பண்ணல என்னைய அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் தான் they haven't let me down. ஸோ let me downன்றது டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பட் அதுவே நெகட்டிவா சொல்லும் போது டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸோ we can wait, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ how the result would be அப்படின்னு சொல்லும் போது பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் இந்த யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இந்த முக்கியமான வார்த்தைகள், லெசர் நோன், அப்புறம் லைன் அப், இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நீங்க எனக்கு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி அனுப்புங்க. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஆங்கில வளமையை மறுபடியுமாக நீங்க இன்னும் சரளமாக மாற்ற முடியும். ஸோ இன்னும் ஆன்லைன் கோர்சஸ்ல சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் இட்.